மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்க மெமரிக்கு அதிகமா உயிர் கொடுக்க மறுபடியும் வரும், வேற ரூபத்தில் வரும். சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களோட காதலனோ இல்லை புருஷனோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்திட்டாருன்னு வச்சுப்போம். அவ்வளோ கோவம் உங்களுக்கு. அப்போ அது நடந்து முடிஞ்சிருச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ அது உங்களுக்கு நினைவுக்கு வருது. எப்படா அப்படி பண்ணலான்னு சுடுதண்ணியை தட்டுறீங்க, கையெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த பாதிப்பு எதனால வந்தது? தேவையில்லாமல் அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்தது. தாட் வரத்தான் செய்யும். அது எந்த அளவுக்கு அந்த தாட் முக்கியம் இல்லைன்ற மாதிரி அவாய்ட் பண்ணுறீங்களோ, அது நடந்து முடிஞ்சிருச்சுன்ற பெருந்தன்மையோடு விடுறீங்களோ, அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சி இந்த பாடியும் இந்த மைண்டையும் இந்த சோலையும் ஃபர்தராக அஃபெக்ட் பண்ணாது. மன்னிச்சிருவேன் ஆனால் மறக்க மாட்டேன்றல தப்பான ஸ்டேட்மெண்ட். மன்னிக்கணும், மறக்கணும், ஆனால் மறக்கக்கூடாது. மன்னிக்கணும், எதை மன்னிக்கணும்? செஞ்ச தவிர மன்னிச்சிடணும். மறக்கணும், எதை மறந்துடணும்? அந்த சம்பவத்தையும் மறந்துடணும். இல்லாட்டினா பாருங்க, மறுபடியும் டேட்டா உட்காருது. இப்போ சுடு தண்ணி மேட்ரு உங்களுக்கு புரியுது இல்லை? ஆனால் மறக்கக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? லெசனை மறக்கக்கூடாது. தட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் தட் எக்ஸ்பீரியன்ஸ். சம்பவத்தை மறந்துடுங்க, அது உங்களுக்கு கொடுத்த அந்த வலி வேதனையை மன்னிச்சிருங்க, ஆனால் லெசனை மறக்கக்கூடாது. ஏன்? அதான் டேக் அவே. கிளியர்? அவங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்படி நடந்துப்பாங்கன்னா, இறையை நோக்கி பயணம் பண்ணாதவன் எல்லாருமே அப்படி தான் நடந்துப்பான். தன்னை மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் எல்லாருமே அப்படி தான் நடந்துப்பான். இந்த உலகத்தில் ஒரே வேலை தான், நல்லா அதை மைண்டில் ஏற்றிக்கிங்க. இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். அதுக்கு என்ன, நான் உணர்ந்துக்கிட்டே போகணும். இந்த பயணத்தில் அவன் இல்லை அப்படின்னா அவனுக்கு நம்ம எதிரியாக தான் தெரியும். நம்ம அவனை நண்பனாக பார்த்தாலும், நம்ம அவனை கடவுளாக பார்த்தாலும், நம்ம அவனை சுற்றமும் சூழமுமாக நம்ம பார்த்தாலும், அவன் நம்மளை எதிரியாக தான் பார்க்குறான். ஏன் எதிரியாக பார்க்குறான்னா, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவன் பட்ட அனுபவங்கள், சம்பாரிச்ச பணம், இதெல்லாம் நீ எப்படா என்னைய பொய்ன்னு சொல்லலான்ற ஈகோ. அவங்க என்ன தத்துவத்தில் இருப்பாங்கன்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை தான் சரின்ற மைண்ட் செட்டில் இருப்பான். நம்மளை கண்டா பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காதுன்னா, நம்ம வாழ்வில் முறை, நம்ம அப்ரோச் பண்ணுற விதம், நம்ம பேசுகிற விஷயம், நம்ம அணுகுமுறை, இதெல்லாம் அவனுடைய வேவ் லென்த் வைப்ரேஷனோட மேட்ச் ஆகலைன்னா அவனோட பிரெயின் எப்படி கோடிங் எழுதும் அப்படின்னா, இது நமக்கு ஆகாததுன்னு கோடிங் எழுதிடும். அதுக்கு ரீசனே கிடையாது. அது பார்த்தது, பழகுனது, பேசுனது, நடைமுறைக்கு வந்தது, இதெல்லாம் வச்சு கோடிங் தப்பாக எழுதி உங்களை பற்றி தப்பான ப்ரொஜெக்ஷன் காட்டுது. இப்போ இவன் இப்படித்தான் வருவான். நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம முட்டாளாயிடணும். நீங்கள் சொல்கிறது சரிதான்னு சொல்லிடணும். அவன்கிட்ட போய் சண்டையே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, சொல்லி புரிய வைக்கவே முடியாது. Avoiding certain people to save your mental health is not weakness, it's actually wisdom. அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி அவாய்ட் பண்ணால், அது ரொம்ப ஹார்ஷாகவும் அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் அப்படி தான் அவாய்ட் பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வழி அனுப்பிச்சு வச்சிடும். நீ தாண்டா பெரிய ஆள், உன்னை கூட உலகத்தில் நான் யாரையுமே பெரிய ஆள் பார்த்ததில்லை, என்னை நிம்மதியாக விட்டுன்ற மாதிரியே. ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கட்டு மட்டும் பார்த்தேன். ஒரு குட்டி பையன் உட்காந்துருப்பான். ஒருத்தர் கேட்பாரு, வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எதை நீ கையாளுறப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்பார். அந்த பையன் முட்டாளி என்கிட்ட இருந்து பேசும்போது ஐ அக்ரி வித் யூன்னு சொல்லிடுவேன் நான் அப்படின்னோடனே, இவர் வேற ஏதோ கிறுக்குத்தனமாக பேசுவார். அவன் பார்ப்பான், அவன் கிறுக்குத்தனமாக பேசுகிற புரிஞ்சுட்டு ஐ அக்ரி வித் யூ அப்படின்றவான். What's your secret to success in life? I don't argue with people who don't want to listen. I just tell them they're right. That's ridiculous. You're right. எல்லாரும் சரியாக கிளாப்ஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தையோட விஸ்டம் பாருங்க, அதான் விஸ்டம்ன்ற. அவன் ஈகோல இருப்பான். நீங்கள் விஸ்டமில் இருக்கீங்கன்றதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் என்னன்னா, நீங்கள் விஸ்டமில் தான் இருக்கீங்க அப்படின்றதுக்கு உண்டான அத்தாட்சி, சாட்சி என்ன அப்படின்னா, நான் முட்டாள் என்று ஏற்றுக்கொள்வது. ஒரு உயர்ந்த ஞானி எப்போதும் தன்னை ஞானி என்றோ அறிவாளி என்றோ ஒருபோதும் சொல்லிக்கொள்ள மாட்டான். தன்னை எப்பயோ ஒரு முட்டாளாக தான் நினச்சிப்பான். நீங்கள் உங்களை லாஸ் பண்ண தயாராகிட்டீங்கன்னா இதை விட என்னங்க இருக்குது? கேட்கும் செவிகளுக்கு மட்டும்தான் ஞானத்தின் உதடுகள் திறக்கும். இப்போ எவன் ரொம்ப ஈகராக இருக்கிறானோ அவங்ககிட்ட பேசுங்க. இதெல்லாம் நமக்கு எனர்ஜி கெயின் ஆகும் அவங்ககிட்ட பேசும்போது.
யாரெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அவங்களும் ரொம்ப டீசெண்டாக சிரிச்சுக்கிட்டே நீங்கள் தான் பெரிய ஆள்னு அவாய்ட் பண்ணிடுங்க. பெரும்பாலான முட்டாளுங்களுக்கு நீங்கள் பெரிய ஆளுன்ட்டிங்கனாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடுவான், ஜாலியாகிடும். ஆஹா, ஏன்னா அவன் அதுக்கு தானே போராடுறான், அவங்ககிட்ட அந்த அந்த வேலிடேஷனுக்கு தானே போராடுறான், அதுக்கு தானே வர்றான். என்னை சொல்லு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லு, நான் உயர்ந்தவன் சொல்லு என்கிட்ட அப்படின்னு மனம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் வார்த்தைகளை ரொம்ப மீடியமாக அழகாக கரெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம மைண்டை படிச்சுட்டு நீ தாண்டா பெரிய ஆளு, நான் இன்னும் அந்த பக்குவ நிலைக்கு வரல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிடணும். கிளியர்? இதை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்களா கஷ்டமாயிடும். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.